Yes, students. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.11 பாருமா. Find GCD of K ரெண்டு பாலினம் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாலினம் மேல f of x இருக்குங்க. 6x cube minus 30x square plus 60x minus 48. இதே போல செகண்ட் இது என்ன பண்ணலாம் வந்து காமன் அலுமினியம் பாருங்க. எல்லாம் 6 டேபிள் டிவைட் ஆகுமா? அப்போ 6 காமன் தரலாமா? எத்தனை வரும்? x cube மைனஸ் வரும் 5x ஸ்கொயர். ஏன்னா 6 காமன் தான் டிவைட் பண்ணி போனோம். 6 ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம். இப்போ 6 ஆல் டிவைட் பண்ண வரும் 10 வருமா? அப்போ 10x மைனஸ் 48 6 ஆல் டிவைட் பண்ணா 8 வருமா? அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, g of x போயிடுங்க. அதனால நமக்கு அது 3x cube மைனஸ் இந்த 12x ஸ்கொயர் பிளஸ் 21x மைனஸ் 18. அப்போ இதில் நம்பர்லாம் பாருங்க எல்லாமே 3 ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? 3 காமன் 3 என்ன வரும்? x cube மைனஸ் 12 3 ஆல் டிவைட் பண்ண வரும் 4x ஸ்கொயர் பிளஸ் 21 3 ஆல் டிவைட் பண்ணா 7x மைனஸ் 6 3 ஆல் டிவைட் பண்ணா 6 18 6 ஆல் டிவைட் 3 ஆல் டிவைட் பண்ணா 6. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்க காமன் எடுத்தாலே அந்த ரெண்டு நம்பர் இதுக்கு ஜிசிடி எடுக்க முடியும் பாருங்க. அப்போ ஜிசிடி எடுக்க முடியும் இல்லையா? ஜிசிடி ஆஃப் 6,3 ரெண்டு தான் வரும். கண்டிப்பா ஜிசிடி 3 தான் வரும். சரிங்களா? 6 3 நம்ம ஜிசிடி சொல்லும் போது HCF சொல்லுவாங்க. இங்க ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண மாதிரி அந்த நம்பர் இங்க போடணும். எல்சிஎம் அப்படி இல்லை, ஒரு நம்பர் டிவைட் பண்ணோட போடலாம். ஆனா ஜிசிடி பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இந்த 3 நம்பர் தான் மூணுத்தையும் டிவைட் பண்ணணும். ரெண்டுத்தையும் டிவைட் நம்பர் நீங்க 3 தானே 2 1 இது பாருங்க 2 1 ரெண்டுத்தையும் காமனா 1 தவிர வருதான் டிவைட் பண்ணாது, அது விட்டுலாம். அப்ப ஜிசிடி நமக்கு 3 மட்டும்தான். இந்த 3 என்ன பண்ண நமக்கு லாஸ்ட் ஆன்சர்ல எடுத்துக்கணும். சரிங்களா? மறந்துட கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து f of x இது பெருசு பாருங்க. இது நமக்கு இந்த காமன் எடுத்து போய் பாருங்க. x cube minus 5x square இருக்கா? இங்க x cube minus 4x square இருக்கு. அப்ப இது பெருசு நமக்கு அந்த x cube, அதாவது f of x தான் பெருசு இல்லையா? x cube minus 5x square plus 10x minus 8. g of x வரை போடுங்க. x cube minus 4x square plus 7x minus 6. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணோம். இங்க x cube இருக்கு. சரிங்களா? இங்கேயும் x cube தான் இருக்கு. டிவைட் பண்ண +1 தான் வரும் இல்லையா? இந்த 1 நாள் மட்டும் இது அப்படியே வந்துட போதும். தான் சரிங்களா? 1 நாள் எல்லாத்தையும் மட்டும் பண்ணோம். அப்படியே நீங்க போட்டுக்கலாம். -6 சைன் மாத்தலாமா? இப்போ x cube இங்க x cube இருக்கு. சரிங்களா? கேன்சல் ஆயிடுமா? இப்போ -5x ஸ்கொயர் அது +4x ஸ்கொயர் அக்கேஷன் வரும். -x ஸ்கொயர் வந்துடும். அது +10x இது -7x வரும்போது வரும் +3x வந்துடும். இது -8 +6 வரும்போது வரும் நமக்கு -2 வந்துருமா? இப்போ நமக்கு இதான் நமக்கு ரிமைண்டர் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், இந்த டிவைஸர் 3 உள்ள போட்டுருங்க. x cube minus 4x square plus 7x minus 6 உள்ள போட்டு இந்த ரிமைண்டர் இருக்குல்ல அது வெளியே போட்டுருங்க. x இது நமக்கு மைனஸ் கூட காமன் எடுத்து போகலாம்ல. போகலாமா? இப்போ x cube minus x square இங்கே -x வருமா? இந்த -x இங்கே போடுங்க. மட்டும் ஆகும் +x cube ஆயிடுமா? ப்ளஸ் இந்த மைனஸ் 3 into x square 3x into x 3x square மைனஸ் ப்ளஸ் 2 into x 2x செப்பரேட் பண்ணுங்க. ரெண்டு கேன்சலா? இதாக பண்ணாலும் -x வந்துடுமா? இது என்ன பண்ணோம்? +5x வருமா? -6 கொண்டு வந்துடலாமா? இப்போ பாருங்க x -x ஸ்கொயர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இருந்து நமக்கு வந்து -x இருக்கா? 1 வரும் +1 போடலாம். 1 போட்டால் நமக்கு வரும் -x ஸ்கொயர் ப்ளஸ் 3x -2. நான் 1 பண்ணி அது அப்படியே போட வேண்டியதான். சைனை மாற்றுங்க. ரெண்டும் கேன்சலா? அப்போ இதுதான் நமக்கு +2x -4 வந்துருமா? இப்போ இது வந்து நமக்கு எது கம்மன் எடுக்கலாம்? 2x - 2 காமன் எடுத்துலாமா? சரிங்களா? 2 காமன் தர்றேன். எத்தனை x - 2 வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து அந்த டிவைஸர் 3 உள்ள போடாச்சு. இந்த ரிமைண்டர் வந்து நமக்கு டிவைடண்டா டிவைஸரை கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க இங்க -x ஸ்கொயர் இருக்கா? டிவைட் பை x போட்டோம்னா நமக்கு -x வருமா? -x மல்டிபிளாமா? -x ஸ்கொயர் பிளஸ் வரும் 2x ஆயிடுமா? ஏன்னா பிளஸ் 2 into x 2x சைன் மாத்திரமா? ரெண்டும் கேன்சலா? இதெல்லாம் நமக்கு
எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் 3x, இது மைனஸ் 2x, சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 2x, ப்ளஸ் எக்ஸுங்கிறேன். இந்த மைனஸ் 2 கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ண 1 வந்துருமா, ப்ளஸ் 1 இங்கே போடுங்க, வரும் 1ஆல் அந்த எக்ஸ் மைனஸ் 2 நம்ம எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். இந்த சைனை பார்த்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுறேங்க, உங்களுக்கு 0 வந்துருமா. எது நம்ம ஜிசிடி இங்கே தானே ஜிசிடி, ஆனால் ஃப்ரண்ட்டாக ஒரு ஜிசிடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸ்டார்டிங்கில், அதையும் சேர்த்துருங்க. அப்போ ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் g of x equal to இந்த 3 into x minus 2 இல்லையா, கண்டிஷனில் 3, அந்த 3 போட்டு அந்த x minus 2 பண்ணுறோம்.